நேஷனல் ஹெரால்டு வழக்கு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. சோனியா ராகுல் மீது டெல்லி காவல்துறை நேற்று புதிதாக முதல் தகவல் அறிக்கை ஒன்றை பதிவு செய்தது. நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் சோனியா ராகுல் உள்ளிட்டோர் ரூபாய் 988 கோடி அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றங்கள் தடுப்பு பிரிவிடம் அமலாக்கத்துறை புகார் கொடுத்தது. இதையடுத்து இந்திய தண்டனை சட்ட பிரிவு 120B, அதாவது குற்றவியல் சதி, பிரிவு 403 நேர்மையற்ற முறையில் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது, பிரிவு 406 குற்றவியல் நம்பிக்கை மீறலுக்கான தண்டனை, பிரிவு 420 மோசடி ஆகிய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, யங் இந்தியா நிறுவன நிர்வாகிகள் சுமன் துபே, சாம் பிட்ரோடா, யங் இந்தியா நிறுவனம் உள்பட 9 பேர் மீது டெல்லி காவல்துறை FIR பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் பண முறைகேடு தடுப்பு சட்ட பிரிவு 66 உட்பிரிவு 2 கீழ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையிடம் ஆதாரங்களை பகிர்ந்து கொண்டதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. வெறும் 5 லட்சம் முதலீட்டில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி ரூபாய் 50 லட்சத்தை காங்கிரசுக்கு வழங்கி 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அம்மாவும் மகனும் வளைத்தனர்.